பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2023 கேட்ட ஒரு ஓல்டு கொஸ்டின். இது பாருங்கள், நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் விடக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின். அதாவது விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடு. வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். இதுதான் வார்த்தை. இதுக்கான கொஸ்டின் எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சியை பாருங்களேன். வஉசி அவர்கள் எந்த மொழியில் புலமை பெற்றிருந்தார்? அவசரப்பட்டு ஆப்ஷன் சியை அடிச்சிடக்கூடாது. ஏன் அப்படின்னா எந்த மொழியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள், தமிழிலும் ஆங்கிலத்திலும்னு கொடுத்துருக்காங்க. அப்போது வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்டு. சரியாப்பா? அப்போ இது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இன்னொன்று பாருங்கள், இந்த அப்படியே புக் பேக்லேருந்து கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் சரியான நிறுத்தற்குறிகள் இடம்பெற்ற தொடர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, சேக்கிரார் எழுதிய நூல் எது? கொஸ்டின் மார்க் வரணும். இல்லை, அதனால இது தவறு. அந்தோ இயற்கை அழிகிறதே, அந்தோக்கு அப்புறம் ஆச்சரியக்குறி, இயற்கை அழிகிறதே ஆச்சரியக்குறி. அப்போ பி கரெக்ட். சரியா? அப்போ சி ஏன் தப்புன்னு பாருங்க. நல்லவன் வாழ்வான் கமா தீயவன் தாழ்வான்னு கொடுத்துருக்காங்க. அது தவறு. ஏன்னா நல்லவன் வாழ்வான் அரைப்புள்ளி வந்துடும், தீயவன் தாழ்வான் அங்கே முற்றுப்புள்ளி வரும். சரியாப்பா? அப்போது இதுதான் ரொம்ப முக்கியமானது. எப்பயுமே அதாவது வாழ்வான் தாழ்வான், உயர்வான் தாழ்வான், நல்லவன் கெட்டவன் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே எப்பயுமே அரைப்புள்ளி நடுவில் ஃபிக்ஸ்டாக வந்துடும். சரியா? அப்போ நல்லவன் வாழ்வான் அரைப்புள்ளி, தீயவன் தாழ்வான். அடுத்து பாருங்கள், பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும். பூக்கள் நிறைந்த இடம் இங்கே கம்மா வச்சுருக்காங்க, அது வராது. சரியா? பூக்கள் நிறைந்த இடம் சோலை ஆகும், ஃபுல் ஸ்டாப் தான், முற்றுப்புள்ளி. அடுத்து இது பாருங்கள், யாது என்ற வினாச்சொல்லை பொருத்தமான வாக்கியத்தில் அமைக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம ஏக்கும் சிக்கும் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா இப்போ பாருங்கள், அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது டேஸ், இந்த இடத்துல தான் யாதுன்றது ஃபில்லப் ஆகும். இப்போ கம்பர் இயற்றிய நூல்கள் யாதுன்னு வராது. ஏன் அப்படின்னா நூல்கள்ன்றது பன்மை இருக்கா? அப்போ பன்மை அப்படின்னா யாவைன்னு தான் வரணும். சரியாப்பா? அது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. யாது அப்படின்றது ஒருமைக்கு வரணும், யாவை அப்படின்றது பன்மைக்கு வரணும். அப்போ அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாதுன்றது தான் கரெக்டு. கம்பர் இயற்றிய நூல்கள் அப்படின்ற இடத்துல எது வரணும்னா யாவைன்னு வரணும். 2023 கேட்ட ஓல்டு கொஸ்டின்பா. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி.